வணக்கம் பெருமக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்ட்ரோ டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, வர சனிக்கிழமை 31 அன்னைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்தில் வந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிருங்க. சனிக்கிழமை ஒரு நாள் தான் நினைக்கிறேங்க. சனிக்கிழமை ஒரு நாள் தான். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருங்க. இந்த ஜல்லிக்கட்டு வந்து குமாரபாளையத்தில் நடக்குது. அது எஸ்எஸ்எம் காலேஜுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. இதுக்கான லேண்ட்மார்க் வந்து உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. பேக் கேமராவில் போய்க்கலாம். அப்படிதான் இந்த டைம் இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா சங்ககிரி சேலம் ஹைவே ரோடுங்க. அப்படியே இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஈரோடு கோயம்புத்தூர் ஹைவே ரோடு. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜ். இதான் லேண்ட்மார்க்கு. அப்படி பின்புறத்தில் ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னு வைங்களேன், ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் வரும். இப்போ அப்படியே உங்களுக்கு அந்த பாதையை காட்டுறதுங்க. அதாவது எஸ்எஸ்எம் காலேஜ் ஒட்டியே ஒரு சின்ன ஒரு தார் ரோடு போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து, இந்த ரோடு பார்த்தீங்களா, தெரியுங்களா? இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா ஒரு 200 மீட்டர்லேயே வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் வந்து வந்துருங்க. வாங்க போகலாம். மகால்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும். இதுதான் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடங்க. இது அப்படியே ஒரு 200 மீட்டர் வரும். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் போயிடலான்னு பாருங்களேன். அவ்வளோ அதே இந்த பாதை தான். அப்படியே வந்துகிட்டே இருங்க மக்கள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு கிட்ட, கிரவுண்டு கிட்ட வந்தாச்சுங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காலேஜ் தெரியுதுங்களா? இந்த காலேஜ் பக்கத்தில் இது ஒரு கிரவுண்டுங்க. சும்மா அந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கும். இதுக்கு லேண்ட்மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், காவல் குடியிருப்புன்னு சொல்லி இந்த இடத்த 2 பில்டிங் இருக்குங்க. ஃபஸ்ட்டு செகண்டு 2 பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா. தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி கழகம், காவலர் தலைமை காவலர் இருக்கக்கூடிய அந்த தங்கியிருக்கக்கூடிய இடங்க. இந்த வீட்டுக்கு பின்புறத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்குது. ஓகேங்களா? காவலர் குடியிருப்புக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. அதுதான் இதை ஒட்டி இதே வந்தீங்கன்னா தெரியுதுங்களா? அதான் வந்தோம். அவ்வளோதான் மக்கள்ஸ். இதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லேண்ட்மார்க்கு. அவ்வளோதான். உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். வாங்க, எப்படியெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க, எந்த மாதிரி வேலை நடக்குது அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன், எல்லாம் போஸ்டெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது விளம்பரத்துக்கு எப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க, எந்த டைமில் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாமே வந்து போஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை காளைகள், எத்தனை வீரர்கள், அதாவது பார்த்திங்கன்னா 600 காளைகளுக்கு மேலே கலந்துப்பாங்க. அதாவது காளையை அடக்கக்கூடிய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 பேருங்க. ஓகேங்களா? ஓகே மகள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், ரேக்கு மேலேருந்து உட்காந்து பார்க்குறக்கு போயிட்டே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு 6:30க்கே வந்தால் தான் இடம் பிடிக்க முடியுங்க. போன டைமில் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன், ஏன்னா வெளியே இருந்து தான் எடுத்தேன். இந்த ரேக்கில் உட்கார முடியலைங்க. 6:30க்கே எல்லாம் இடம் பிடிச்சி உட்காந்துட்டாங்க. வந்து உட்கார முடியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா காளைகள் இதில் கொண்டு போவாங்க. தெரியுது பார்த்தீங்களா? இந்த பழனிலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டி மாதிரி அடைச்சி உள்ள விடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டுருக்குறாங்க. இதில் தான் நம்ம வந்து காளை கொண்டு போவாங்க. கொண்டு போய் இதுக்குள்ளே விடுவாங்கன்னு பாருங்களேன். அதில் தான் வந்து அடக்குவாங்க. இதுக்குள்ளே நம்ம போக முடியாதட்டு இருக்கு.
ஓ, இதில் ஒவ்வொரு கலையாக கட்டி வைப்பாங்களாட்டிருக்கு. பாருங்க, இதில் வந்து ஃபஸ்ட் இது வந்து இதில் ஒரு காலை இருக்கும், இதில் ஒரு காலை இருக்கும், அதில் ஒரு காலை இருக்கும். இதுலேருந்து ஒவ்வொன்றா உள்ளே விடுவாங்க போல். இங்கே தான் வந்து கமெண்ட்ரி பண்ணுவாங்க மக்கள்ஸ். இதுலேயும் இந்த சைடு வந்து காலை தான் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு ரேக்கர் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து காலை இருக்கும். இது 0.1 0.2 0.3 இது மாதிரி சொல்லுவாங்க. அதுலேருந்து வந்து நம்ம காலை ஒவ்வொன்றா உள்ளே விடுவாங்க. இதை வந்து வீரர்கள் அடுக்கணும். போன டைம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, இங்கே இருக்கா ரேக்கு, இதெல்லாம் ஃபுல்லாகிரும். 6:30 இங்கே வந்தால் தான் நான் வந்து இடம் முடிச்சு உட்கார முடியும். இதில் தான் ஒரு இது என்ன ஒரு 50 மீட்டர் இருக்குங்களா, இதுக்குள்ளே அடக்குனா தான் காலையை. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 600 காளைகள் 40 வீரர்கள் நினைக்கிறேன். இந்த டைம் வந்து அது 600 700 காளைகள் சொல்லிக்கிறாங்க. வீரர்கள் ஒரு 60 70 பேர்னு சொல்லிக்கிறாங்க. பயங்கரமாக இருக்கும். ஹலோ மக்கள்ஸ், இது எவ்வளோ முடிஞ்சிடும். இந்த என்ட்ரன்ஸோட வந்து காலை அடக்கிறது முடிஞ்சிருங்க. இது வந்து பெரிய ஒரு ஃபுல் கிரவுண்டு பார்த்தீங்களா. இந்த ஃபுல் கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து காடையை வந்து அந்த காலை வந்து மேட்ச் முடிஞ்சிடும். இந்த என்ட்ரன்ஸோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டு ரவுண்டு கிரவுண்டுக்குள்ளே வந்து காலை வந்து உள்ளே இருக்குன்னு பாருங்களேன். இதுக்குள்ளே வந்து நீங்கள் பிடிச்சி கொண்டு போயிடணும். கொண்டு போய் மினி ஆட்டோவிலேயே லாரியிலேயே ஏற்றிக்கணும். அவ்வளோதான், இதோட காளையோடைய இது முடிஞ்சிச்சிங்க. இது வந்து பெரிய கிரவுண்ட், கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிரவுண்டு, கிரிக்கெட் கிரவுண்ட் அளவுக்கு இருக்குது. ஜேசிபி எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்குங்க. இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து காளையை பிடிப்பாங்க. பிடிச்சி கொண்டு போய் அவங்க கொண்டு வந்த வாகனத்தில் மினி ஆட்டோவில் அல்லது லாரியில் கொண்டு போய் அடக்குவாங்க. அப்படி வேறு லெவல் இருக்கும். அதை அடக்கி காளையை அடக்கிறத விட இந்த காளையை தோத்துட்டோ அல்லது ஜெயிச்சிட்டோ வரும் பார்த்தீங்களா, அதை பிடிச்சி அடக்குவாங்க பாருங்கள். அதுதான் வேறு லெவலில் இருக்கும். அது செம இது பண்ணும். பிடிச்சி அடக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் கீழே தள்ளும். செமையாக இருக்கும். அது ஜாலியாக இருக்கும். போன டைம் வீடியோ போட்டிருப்பேன், நல்லாயிருக்கும். இது வெளியே வர்றதுங்க, காலை இது வழியாக தான் வெளியே கூப்பிட்டு வருவாங்க. தெரியுதுங்களா, அந்த ரவுண்டுலேருந்து ரவுண்டான கிரவுண்ட்லேருந்து இது வழியாக காலை பிடிச்சிட்டு வந்து மினி ஆட்டம் சைடெலாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், எல்லாம் வெறும் மினி ஆட்டம் நிற்கும். அதில் காலை ஏற்றி அவ்வளோதான். அதோட இந்த காளையோட மேட்ச் முடிஞ்சதுங்க. இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வைங்களேன், சனிக்கிழமை அன்றைக்கி காலை கட்டுங்க எல்லாம் நாளைக்கெல்லாம் என்ன பந்த போட்டுருவாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறேன். நாளைக்குன்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இருக்குது. சனிக்கிழமை 31ஆம் தேதி அன்றைக்கி தான் ஜல்லிக்கட்டுங்களா. நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சுற்றி பாருங்க, எல்லாம் கடை வந்துடும். புரோட்டா கடை வந்துடும், பானிபூரி கடை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸு கடை, பானிபூரி கடை, சகலமும் உனக்கு A to Z அத்தனை சாப்பிட்ற ஐட்டமும் இங்கே வந்துடுங்க இந்த இடமெல்லாம். ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்குங்கெல்லாம். சூப்பராக இருக்குதுங்க. இப்போ தான் கட் அவுட்லாம் பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜேசிபி இப்போ தான் வந்திருக்கு. ஜேசிபி வந்து நிறவ போகுது கிரவுண்டை. சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. ஓகே மக்களே, தவறாமல் எல்லோரும் குமாரபாளையத்தில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்கு வந்துடுங்க. அதாவது சங்ககிரி டு சேலம், அப்போ இந்த சைடு எடுத்துட்டிங்கன்னா ஈரோடு டு கோயம்புத்தூர். அதுக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க SSM காலேஜ். அந்த காலேஜுக்கு பின்புறத்தில் தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்லேயும் சொல்லியிருப்பேன். நீங்கள் போனீங்கன்னா அப்படியே நீட்டாக வந்து காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா ஆஜராகிடலாம். நீட்டாக ஜல்லிக்கட்டு பார்க்கலாங்க. ஓகே மக்களே, ஜல்லிக்கட்டு அன்றைக்கி மீட் பண்ணலாங்களா? ஓகே, எல்லோரும் ஜல்லிக்கட்டு வந்து பாதுகாப்பாக பாருங்கள். சாப்பிட்றதுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். புரோட்டாவிலிருந்து, பிரியாணிலேருந்து, சிக்கன் வறுவல் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ஜூஸ் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஜாலியாக இருக்கும். சரி மக்களே, சனிக்கிழமை மணிக்கு மீட் பண்ணலாம். இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். ஓகே, பாய்.